அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டார்கள். அவருடைய உடலை கஃனிடுவதற்கு அவரிடம் ஒரே ஒரு சால்வை மட்டும் இருந்தது. அதை கொண்டு அவருடைய தலையை மறைக்கும் பொழுது கால்கள் வெளியே தெரிந்தன. கால்களை மறைத்தால் தலை வெளியே தெரிந்தது. இந்த நிலையில் அந்த துணியை கொண்டு அவருடைய தலையை மறைத்துவிட்டு இதுகீர் என்று சொல்லப்படும் ஒரு வகையான புல்லை கொண்டு அவருடைய கால்களை மறைக்குமாறு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1276. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து அல்லாஹுவுக்காகவே ஹிஜ்ரத்து செய்த நபி தோழர்களுள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராவார். மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையாக இருந்த இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் உலகில் அனுபவித்த சிரமங்கள் பல. அவற்றுள் ஒன்றாக அவர் மரணித்த பிறகு அவருடைய உடலை கஃனிடுவதற்கு கூட போதுமான ஆடை இல்லை. யார் இஸ்லாத்தை பின்பற்றுகிறாரோ, இஸ்லாத்தின் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரோ, அவருடைய உலக வாழ்க்கை வேண்டுமானால் சிரமமானதாக இருக்கலாம், மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை திருக்குரானிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வகையில் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள் என்ற சுப செய்தியோடு நபித்தோழர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால் உலகத்தில் சில சிரமங்கள் ஏற்படுவது உண்மை. ஆனால் மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த மறுமை வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும் என்று அல்லாஹுவை கொண்டு ஆதரவு வைக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.